இதுல அமெனிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பைப்லைன், இண்டிவிஜுவல் வாட்டர் பைப்லைன் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் கொடுத்துருக்குங்க. இது போக பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குங்க. சரி, ஓகேண்ணா. இப்போ லோன் ஃபெசிலிட்டிஸ் நீங்க பண்ணி கொடுக்குறீங்களா? நான் பிளாட் சொன்னீங்க, இப்போ நீங்க வீடுங்களா கேட்டா கூட கட்டி தருவீங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குங்க, குமரன் ஹாஸ்பிட்டல், KMCH இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குங்க. பிரைஸ் பாத்தீங்கன்னா இங்க அதாவது சக்தி ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 100 மீட்டர்ல அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராஜெக்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 75% புக் ஆயிடுச்சுங்க. கோயம்புத்தூர் அடுத்து சரவணம்பட்டி. சரவணம்பட்டிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோவில்பாளையங்கிறது ஒரு பெரிய ஏரியாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர்லயே நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்க ப்ராஜெக்ட். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பெஸ்ட்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் மறுபடியும் வந்துட்டேங்க. ரூட்டு காட்டுறதுக்காக என்னோட உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அடுத்து கோவில்பாளையம் அடுத்து இருக்கக்கூடிய குன்னத்தூர் இந்த சக்தி NH ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய வில்ப்ரூக் மிடோஸ் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களோட பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் அதை அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வில்ப்ரூக் மிடோஸ் இந்த லே அவுட் பற்றின எக்ஸ்க்ளூசிவ் டீட்டெயில் ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம கூட ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காரு இந்த சைட்டோட. அவர் வெல்கம் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் கேட்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்கள் பேர் என்ன? சொல்லுங்கண்ணா, வில்ப்ரூக் மிடோஸ் இந்த லே அவுட் எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கு? ஓகே, கண்டிப்பாக சொல்லுங்கள். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு அடுத்து சரவணம்பட்டி. சரவணம்பட்டிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோவில்பாளையங்கிறது ஒரு பெரிய ஏரியாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர்லயே நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்க ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா வில்ப்ரூக் மெடோஸ்ங்க. அதாவது இப்போ இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து IT ஹப்பா மாறிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியுங்க. நெக்ஸ்ட் ரியல் எஸ்டேட் ஹப்பா மாறதுக்கு போயிட்டு இருக்குங்க. இப்போ அதாவது சென்னைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரியல் எஸ்டேட் ஹப் அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர் தான் கண்டிப்பாங்க. அதுக்கு என்னன்னா என்னைக்குமே கோயம்புத்தூர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை சார்ந்து மட்டும் இருக்கிறது இல்லைங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பம்ப் இண்டஸ்ட்ரி ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி இங்கே இருக்குங்க கோயம்புத்தூர்ல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அடுத்து பார்த்தீங்கன்னா IT இதில் உங்களுக்கு ரொம்ப ரேப்பிடாக டெவலப் ஆகிட்டு இருக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஃபென்ஸ் காரிடார் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அப்படிங்கிறப்ப இன்னைக்கு நிறைய வெளி மாநிலங்கள்ல இருந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து நிறைய வேலை தேடி உள்ள இங்கே கோயம்புத்தூருக்கு உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இடத்துக்கான தேவைகள், வீடுகளுக்கான தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ரீமியம் சிக்னேச்சர் ப்ராஜெக்டாக நம்ம இது கொடுக்கணுங்கிறதுக்காகவே சக்தி NH இருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்துட முடியுங்க. இதுல அமெனிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பைப்லைன், இண்டிவிஜுவல் வாட்டர் பைப்லைன் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் LED லைட் கொடுத்துருக்காங்க, சோலார் LED லைட் கொடுத்துருக்காங்க. தண்ணி வசதி அதே மாதிரி போர்வெல் வாட்டர் இருக்கு, நல்ல தண்ணியும் கொடுத்துருக்காங்க, அத்திக்கடை வாட்டர் இருக்குங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவல் பைப்லைன் கொடுத்துருக்கோம். ஃபுல்லா கேட்டட் கம்யூனிட்டி, ஃபுல்லா கேட்டட் கேமரா, செக்யூரிட்டி வித் செக்யூரிட்டி 24/7 செக்யூரிட்டி கனெக்ஷன்லாம் உள்ள வந்துருச்சு. EV கனெக்ஷன் உள்ளே இருக்குங்க. ஓகேனா இது போக பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குங்க. ட்ரைனேஜ் போர்டுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேனா இப்போ இது ஓவரா எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 23 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. ஃபேஸ் 1ல பாத்தீங்கன்னா 8 ஏக்கர் டெவலப் பண்ணிருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 15 ஏக்கர் டெவலப் வர்க் நடந்துட்டு இருக்குங்க. சோ நெக்ஸ்ட் ஃபேஸ்ல அது நாம கொடுக்க போறோங்க. இப்போ பிளாட்னு சொன்னீங்க, எத்தனை சென்ட்ல இருந்து எத்தனை சென்ட் வரைக்கும்? நமக்கு 2.25 சென்ட்ல இருந்து 5.5 சென்ட் வரைக்கும் நாம கொடுத்துட்டு இருக்கோம். 2.25 இருந்து 5.5 சென்ட் வரைக்கும். அதாவது வந்து எல்லா ஃபேசிங்லயும் உங்களுக்கு வந்து பிளாட்ஸ் கிடைக்கும். பிளாட்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதாவது நார்த் ஈஸ்ட் பாக்குறவங்களுக்கு, கார்னர் சைட்ஸ் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்க அவைலபிள் சைட்ஸ் இருக்குங்க. இன்னொரு தடவை பிரைஸ் வந்து இன்னொரு தடவை சொல்லிருங்க. ஓகே, பிரைஸ் பாத்தீங்கன்னா இங்க அதாவது சக்தி ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 100 மீட்டர்ல அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராஜெக்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 8.9 lakhsல கொடுத்துட்டு இருக்கோங்க. 8.9 நான் பிளாட் சொன்னீங்க, இப்போ நீங்க வீடுங்களா கேட்டா கூட கட்டி தருவீங்க? ஆமாங்க, அதாவது லேண்டா வேணுங்கிறவங்களுக்கு லேண்டாவும் பண்ணி கொடுக்குறாங்க. இது எங்களுக்கு வீடும் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்க பில்டர்ஸ் டீம் எங்களுக்கு தனியா இருக்காங்க. சோ அவங்களுடைய கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்ல கஸ்டமைஸ் வில்லாவும் நாங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஓவரால் அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வேற என்ன அம்யூனிட்டிஸ் தான்? சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குங்க. அதுலயே பாத்தீங்கன்னா பெரியவங்க நடக்கிறதுக்கு வாக்கிங் ட்ராக் இருக்குங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதான் ஏற்கனவே சொன்ன அம்யூனிட்டிஸ் எல்லாமே பேசிக் அம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்குமோ எல்லாத்துக்கும் இங்க வந்து வீடு கட்டி குடியிருக்கிறவங்களுக்கு என்னென்ன பேசிக் அம்யூனிட்டிஸ் தேவைப்படுமோ எல்லா அம்யூனிட்டிஸுமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம். சேல் ஆஃபீஸ் டைமிங் என்னென்ன? வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன டைமிங்ல வந்து அவங்க கரெக்டா இருக்கும்? உங்க ஒரு காலையில 9 o'clock வந்துட்டாங்க, ஈவினிங் 7 வரைக்கும் நாங்க 7 வரைக்கும் இருப்போம். சரி, ஓகே. நான் அப்ரூவல் சொல்லுங்க. இதோட அப்ரூவல் எப்படி? அப்ரூவல் DDCP அப்ரூவல் அண்ட் ரெரா அப்ரூவல் ரெண்டு ரெரா அப்ரூவல். ஓகே, இன்னைக்கு வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா DDCP கம்பல்சரிங்க. நாங்க ரெரா அப்ரூவல் வச்சிருக்கோம். ரெண்டுமே அப்ரூவல் இருக்குங்க.
வந்து சைட்டை பார்த்துட்டு பிடிச்சது அப்படின்னா டோக்கன் அட்வான்ஸ் கஸ்டமர் பண்ணிட்டாங்கன்னா அந்த சைட்டை உங்களுக்கு பிளாக் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு உடனே லீகல் டாக்குமெண்ட் நம்ம கையில் கொடுத்துறோம் உடனே. ஓகே, ஸோ அவங்க லாயர் ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். சூப்பர். இது ப்ரீ லான்ச் வீடியோன்னு சொன்னீங்க. இப்போ எத்தனை ஏதாவது புக் ஆயிருக்கா இங்கே பிளாட் ஏதாவது போயிருக்கா? இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 75% புக் ஆயிருச்சுங்க. ஃபேஸ் 1ல மேக்ஸிமம் தான் 25 தான் இருக்கு. 25% தான் இருக்குங்க. ஃபேஸ் 2 வர்க் போயிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட் அதை ஓபன் பண்ண போறோங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான் இத பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு கார்னர் சைட்ஸ் இருந்தா உடனே அவங்க எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு இடம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ரொம்ப முக்கியம், காலேஜ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. இப்போ ஒரு சின்ன மளிகை கடை இருந்தா கூட அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ அப்படி பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து இந்த ஆக்சஸபிலிட்டி ஈஸியா கிடைக்கிறதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டி? அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சக்தி மெயின் ரோட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ங்க இது. சோ நீங்க சக்தி மெயின் ரோடுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க. இங்க கோல்பாளையம் எவ்வளவு பெரிய ஏரியாங்கிறது தெரியுங்க. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குங்க. குமரன் ஹாஸ்பிட்டல், கேஎம்சிஹெச் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. இது போக மால்ஸ் சரவணப்பட்டி போயிட்டீங்கன்னா அங்க மால்ஸ் இருக்குங்க. சோ எல்லாமே ரொம்ப ஆக்சசிபிள். நம்மளுக்கு பஸ் வசதி நீங்க இப்ப பாத்திருப்பீங்க. பஸ் வசதி நம்ம சைட்டுக்கு முன்னாடியே தான் பஸ் ஸ்டாப்புங்க. சோ அதுவும் ரொம்ப ஆக்சசிபிளான ஒரு ஏரியா. ஓவராலா இது வந்து சொல்ல போனா ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான் சொல்லலாம். 100 மீட்டர் வந்தாலும் இங்க இதே வந்து ஒரு மெயின் ரோட். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க மெயின் டவுன்ல இருந்து அதாவது காந்திபுரம்னு எடுத்துக்கிட்டா அங்க இருந்து இது எவ்வளவு நேரத்துல லொகேட் ஆகும்? காந்திபுரத்துல வரனா என்ன ஒரு 15 கிலோமீட்டர் வருங்க. மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரத்துல வந்து மேக்ஸிமம் அரை மணி நேரம் தான் உங்களுக்கு. அரை மணி நேரம். இப்போ லேண்ட் அப்ரிசியேஷன் எப்படின்னா சார், அதாவது நீங்க ஆன் ரோட் ப்ராஜெக்ட்னு எடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு லேண்டோட காஸ்ட் வந்து நான் சொல்ல தேவையில்லைங்க. இன்னைக்கு இந்த லேட்ல கொடுத்துட்டு இருக்கேன்னா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இதுல கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 2 lakhs அதிகமா தான் இருக்கும். இப்போ நாங்களே நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போறோம்னா அடுத்து அந்தந்த மார்க்கெட் வேல்யூ அந்தந்த டைம்க்கு என்ன மார்க்கெட் வேல்யூ அதுதாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இமீடியட்டா அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ லோன் ஃபெசிலிட்டிஸ் நீங்க பண்ணி கொடுக்குறீங்களா? ஆமாங்க சார். அதாவது நாங்கள் லீடிங் பேங்க்ஸ் எல்லாத்துக்கூடமே ஒரு டைப் வச்சிருக்கோங்க. ஒரு HDFC, IDB இந்த மாதிரி லீடிங் பேங்க்ஸ் வந்து ஒரு 5 பேங்க் இருக்குங்க. அவங்களோட டைப் வச்சிருக்கோம். ஸோ கஸ்டமருக்கு எந்த பேங்க்ல கன்வீனியன்ட்டோ அந்த பேங்க்ல நாங்கள் வந்து சேல்ஸ் மேனேஜர் கூட டைப் இன்டெகிரேட் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுத்துறோங்க. சரிண்ணே. இப்போ நீங்க தண்ணி வசதியை பொறுத்தவரை கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் வந்து எத்தனை அடியில இருந்து உங்களுக்கு கிடைக்கும்? சார், இது முக்கியமான ஒன்று சொல்லணுங்க. அதாவது இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் எங்களோட என்கொயரி பண்றது வந்து இது வந்து என்ன களிமண் பூமியா இல்லை செம்மண் பூமியான்னு ரொம்ப பர்டிகுலராக விசாரிப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி நாங்கள் சொல்லும்போது நாங்கள் சொல்றது வந்து இது வந்து செம்மண் பூமி ப்ராஜெக்ட்டுங்க. ஆமாங்க. அதாவது நிறைய கஸ்டமர் இன்னைக்கு அதுவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாயில் என்ன டைப் ஆஃப் சாயில் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து செம்மண் பூமிங்க. அதை முக்கியமாக நான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போர்வெல் நாங்களே பண்ணியிருக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 180 ஃபீட்ல எங்களுக்கு தண்ணி வந்துச்சுங்க. ஸ்வீட் வாட்டர் தாங்க. ஓகே. நீங்கள் அதை ஒவ்வொரு சாயில பொறுத்தவரை உங்களுக்கு தண்ணியோட தன்மை மாறுனாலே அதோட செம்மண்ணாலே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சுற்றிலும் நானும் பார்த்தேன், கிரீனரியாவும் இருக்கு, உங்களுக்கு எல்லாமே ஆமாங்க. சரி, ஓகே. இப்போ ஓவரால் நீங்கள் எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணிட்டீங்க. இப்போ அவங்க வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வீடு கட்டி குடி வரதா இருக்கட்டும், இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் பெஸ்ட் சாய்ஸ் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு அப்ரோச் வந்து ரொம்ப பக்கங்க. சக்தி மெயின் ரோட்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குங்க. நம்ம டக்குன்னு ஒரு வெளியூர் போகணும், எல்லா டைமே நம்ம 2 வீலர்லையோ இல்லை கார்லையோ போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. ஒரு அவசரத்தை டக்குன்னு நம்ம பஸ்ஸில் போகணும் அப்படின்னா டக்குன்னு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போயிட்டு நம்ம பஸ்ஸில் போக முடியுங்க. ஸோ என்னன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் அன்னூர் ரூட்லேயே இருக்கட்டும் பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்குங்க. நம்ம சைட்டுக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப் இருக்குங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஆக்சசிபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ அது போக உங்களுக்கு பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் வந்து இங்கே ஆன் ரோட் ப்ராஜெக்ட் எப்பவுமே அதிகமாக இருக்குங்க. நான் சொல்ல தேவையில்லைங்க. எப்பவுமே வந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு அதோட வேல்யூ டபுள் மடங்கு இமீடியட்டா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா இருக்கட்டும், வீடு கட்டுறவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் நான் சொல்லுவேன். அவங்க எந்த விதத்துலயும் தயக்கப்பட தேவையில்லை. அப்ரிசியேஷனை பொறுத்த வரைக்கும் சரி, இல்ல அவங்க வந்து வீடு கட்டிட்டு கூடியனாலும் சரி. ஆமா, நீங்க வீடு சப்போஸ் நீங்க வீடு தான் வாங்குறீங்க, அதாவது நீங்க நிலம் வாங்குறீங்க, உங்களுக்கு வீடு தான் கட்டி கொடுக்கணும், அதுவும் உங்கள்ட்ட அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வாங்க, ஃபேமிலியோட வாங்க, சைட் விசிட் பண்ணுங்க. டாக்குமெண்ட்ஸை எப்போதும் சொல்ற போது தான் டாக்குமெண்ட்ஸை நல்லா லீகலாக வெரிஃபை பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லபடியாக வாங்கி பூமி பூஜை போடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.